कोई भी अगर आता है बम फोड़ने के लिए तो वही बॉर्डर पर ही उसको खलास कर दिया जाता है। ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க கமெண்ட்ஸில், ப்ரோ இந்த டெல்லியில் வந்து ரெட் ஃபோர்ட்டில் அந்த கேட் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டா அந்த கேட் முன்னாடி வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே பேசவே கூடாது. சுட சுட செய்திகள்லாம் அடிச்சு கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் என்ன மேட்ரு, எப்படி இது எந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க, கடைசி கிளைமேக்ஸில் இது என்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படிலாம் எனக்கு தெரியும். ஸோ இவங்க பப்ளிஷ் பண்ணட்டும், பப்ளிஷ் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன சொன்னாங்க, கார் சிலிண்டர், காரு பேட்டரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அது தெரியுது, பச்சையாகவே தெரியுது, பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் மேபி. ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பிடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2900 கிலோகிராம் அந்த வெடிப்பொருட்கள் இருக்குல்ல அது கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அடுத்த நாள் இது நடக்குது அப்படின்றப்போ நமக்கே தெரியுது இது ஒரு அச்சுறுத்தலான ஒரு சம்பவம் நடக்க வேண்டியது இருக்குது. அந்த சம்பவத்துக்கு எதிராக இந்த மாதிரி போலீஸார்கள் அந்த எண்ணெயை அவங்களாம் அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சு அந்த 2900 கிலோகிராமை எடுத்திருக்காங்க. அதை அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, துப்பாக்கியோட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே புரியுது. ஏன்னா நமக்கு இப்போ புரியுதுல, நியூஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல, இந்த நியூஸுக்கு என்ன லிங்க்ன்றது நமக்கு பார்க்க தெரியும். இப்போ நம்ம பப்ளிக்காக பார்க்குறோம்னா ஒரு நியூஸ் பார்க்குறோம், ஓகே அப்படியா அப்படின்னு பாட்டு பார்க்கலாம். பட் நம்ம நியூஸில் இருக்க உள்ள இருக்க அந்த சாராம்சத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். டிடெக்டிவ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஃப்ரீலான்ஸாக டிடெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ டிகோட் தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. டெல்லியில் அந்த மேட்டர் நடந்திருக்கு. அந்த பிளாஸ்ட் நடந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போதுலாம் அது வெடிக்குது. அந்த பிளாஸ்ட் வந்து அந்த வேவ் வரும் பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் பண்ணலாம் வெடிச்சிச்சுன்னா ஒரு வேவ் போகும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அடிச்சு தூக்கி எறியும் ஆளை. அந்த மாதிரி அந்த உட்காந்து ஒருத்தவங்க ப்ரெஸ்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு நியூஸ் ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவரோட சட்டை டிஷர்ட் போட்டிருக்காரு, டிஷர்ட் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு வருது. அந்த வேவ் பெறுறது தெரியுது, அந்த பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிளாஸ்டோட வேவ் வந்து பெறுறது முதல் கிளியராக ஃபுட்டேஜ் ஆயிருக்கு. அந்த ஃபுட்டேஜ் வேணால் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபுட்டேஜ் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவ்வளோ இம்பேக்ட் இருந்திருக்கு. ஸோ ஒரு சிலிண்டரோ ஒரு பேட்டரியோ இருந்தால் அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் புல்வாமா அட்டாக் நடந்துச்சுல, அந்த ஏரியாவிலேருந்து வந்த ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னென்ன மேட்டர் எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். எல்லா மதங்கூரி மாதிரி அப்படியே நியூஸை படிச்சு வந்து ஒப்பிக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி ஆட்கள் போகிறாங்க, எஜுகேட்டடான ஆட்கள் முதல் தருதலையாக தருறாங்கல்ல, வேலை வெட்டிக்கு வா போக முடியாமல். இப்போ பாகிஸ்தானில் ஏன் இந்த மாதிரி தீவிரவாத கூடாரமாக இருக்குது அப்படின்னா, வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒரு சரியான எஜுகேஷன் கிடையாது. அந்த நாடே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு நாட்டை சொல்லக்கூடாது, பட் ஒரு நாடே ஒரு அச்சுறுத்தலான ஒரு ஆட்களை உருவாக்கி அனுப்புகிற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்லேருந்து நான் வந்து டீச்சர் ஆனேன், ஒரு ஸ்கூல்லேருந்து நான் இன்ஜினியர் ஆனேன், ஒரு டாக்டர் ஆனேன், வக்கீல் ஆனேன், சிஎம் ஆனேன்ற கொண்டு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது ஒரு ஸ்கூல்லேருந்து நடக்கும். பட் பாகிஸ்தான்லேருந்து வெளியே வரவங்க போடலாம் என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 19 ஒரு நாட்டை அட்ரஸ் பண்ண முடியாது. அந்த நாட்டை வந்து அதை லீட் பண்ணக்கூடிய ஆட்கள் சரியில்லை. அங்கே இருக்க ஆட்கள் மூல வளர்ச்சி எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு மதத்தோட வெறியை வச்சு அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் மேட்ரு. எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல. ஆனா ஏன் சார் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாவே இருக்கிறான்? ஏன் சார் ஒவ்வொரு தடவை ஒரு தீவிரவாத செயல் நடக்கும் போது ஒரு நல்ல முஸ்லீம் அதை போய் ஏன் சார் எதுக்க மாட்டேன்றான்? கோயம்புத்தூர்ல வெடி வச்சான், எத்தனையோ 1000 பேர் செத்தான். அங்கேயும் நல்ல முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஏன் அவங்க ஜமாத்தை திட்டல? ஏன் தீவிரவாதிகளை திட்டல? எத்தனையோ இடங்கள்ல ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பேல வெடி வைக்கிறான், டெல்லியில வெடி வைக்கிறான், எத்தனையோ பேரை கொலை செய்யறான். எத்தனையோ முஸ்லீம் நல்ல முஸ்லீம் இருக்கான்ல, அவன் எல்லாம் போய் ஐயோ இது தப்புங்க, எப்படிங்க எங்க அல்லா பேரை சொல்லிட்டு நீங்க ஏங்க இப்படி பாவமான அந்த மக்களை கொல்றீங்கன்னு கேட்கணும்ல? எவனாச்சும் கேட்டானா? இப்ப பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான். என்னைக்கு எங்க எத்தனை முஸ்லீம்ங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவ செயலுங்க, இந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க, இப்படி கொல்லாதீங்கன்னு எவனாச்சும் ஒரு முஸ்லீம் வாயை திறந்து பேசுறானா? ஆனா அதே நேரத்துல எங்கேயோ 1000 கிலோமீட்டர் கழிச்சு எங்கேயோ கிடக்கிற காசால எவனோ செத்தான்னா கோயம்புத்தூர்ல இருக்க போராடுறான் சார், இங்க போராடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டேய் நீ ஒரு தமிழன் இல்லடா, நீ ஒரு இந்தியன் இல்லடா, நீ ஒரு முஸ்லீம்டான்னு அவனை வளர்த்திருக்கிறான். ஏண்டா நான் தமிழன் செத்தான்டா கோயம்புத்தூர்ல பேருன ஸ்ரீலங்கால, நீ தமிழனா போய் அவனுக்கா நின்று ஒரு வார்த்தை பேசிருக்கிறியா? நீ கோயம்புத்தூர்ல இருக்க முஸ்லீம் தமிழை ஸ்ரீலங்கால சாகும் போது நீ நின்று பேசினியா? நீ போராடினியா? அன்னைக்கு வரல நீ. ஆனா காசால சாகும் போது நீ வந்து நிக்கிற. ஆனா நான் உனக்காக ஒவ்வொரு தடவை வந்து நின்று இருக்கிறேன். நீ காசால சாகுறவன் முஸ்லீம் நினைக்கல, அங்க நிக்கல, மனுஷன் நினைச்சு ஐயோ பாவங்க
ஐயோ பாவங்க இவங்க எல்லாம் கொல்றாங்களே, நம்ம வருத்தப்படுறோம், நம்ம பேசுறோம், நம்ம மனுஷனா பாக்குறோம் அவங்கள. ஆனா அவங்களுடைய அடிப்படை பாருங்களேன் சார். அது எல்லா முஸ்லிமும் தீவிரவாதி இல்ல, ஆனா ஏன் எல்லா தீவிரவாதியும் முஸ்லிமாவே இருக்கான்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எஜுகேட்டடான இந்த டாக்டர்ஸ்லாம் எப்படி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகிறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு தெளிவாக படிச்சுட்டு இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கு, இதெல்லாம் பயாலஜி, இது கெமிக்கல் ரியாக்ஷன், இது வந்து டோபமைண்ட் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு வராங்க. ஏன்னா ஒரு டாக்டர் என்ன பண்ணணும், இந்த மதம் அந்த சாதி இந்த சாதி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் தான் டாக்டர்ஸ். ஆனால் அந்த டாக்டர் மூலியமாக தான் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்றது நியூஸ்ல பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அப்போ இது எப்படி நடக்குது, இது என்னதான் மேட்ரு, இதுக்கோட தீர்வு தான் என்ன அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ உலக மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுல இருக்கக்கூடிய ஒரு அஃபிலேட்ஸா அந்த சித்தாந்தத்துல ஈர்க்கப்பட்டு அவங்களால இயக்கப்படக்கூடிய ஒரு கருவியா 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் ஏஜென்ட்டை ஒரு பயங்கரவாத கும்பல் பயன்படுத்துறதுக்கு இருந்திருக்கு. பெரிய பேரழிவை நம்ம சந்திச்சிருப்போம். நாட்டில் வந்து பெரிய கலவரமே கூட வந்திருக்கலாம். அதை வந்து குஜராத்தோட ஏடிஎஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா தடுத்திருக்காங்க. இந்தியால பெரிய ஒரு மத கலவரத்தையும் அதே நேரத்துல ஒரு பெரிய டென்ஷனையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது சதி அங்க செய்யப்படுவதை இந்தியாவினுடைய எண்ணெயே கொஞ்சமா மோப்பம் பிடிக்குது. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஓகே, இந்த மேஜர் குமார்னு ஒருத்தர் இருப்பாப்ல, அந்த குமார்ன்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் இன்னமும் ஒரு டீட்டெயிலும் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு யுத்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவர் மட்டும்தான் அப்படி சொல்லியிருப்பாருன்னா, இவரும் சொல்லியிருப்பாரு. இப்போ பொக்கிஷமும் சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, ஒரு முஸ்லீம் வந்து இங்கே வந்து பிளாஸ் பண்ணால் எப்படி ப்ரோ மத கலவரம் தூண்டாகும் அப்படின்னா, இங்கே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அந்த சார்ந்தவங்க தான் இப்படி இருக்காங்க, பாகிஸ்தான்காரன் தான் அதை பண்ணுறான், பாகிஸ்தானில் யார் மேஜரான ஆட்கள், ஸோ அப்போ அவங்க மேலே வெறுப்பு உருவாகும். அப்போ இங்கே இருக்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இந்திய நாடு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். இதை வந்து இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு, டிஜிட்டல் இந்தியாவில். ஸோ வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அச்சுறுத்தல் தேவையில்லாத கும்பல் உள்ள புகுந்து இந்த வேலைலாம் பார்க்குதுன்ற மாதிரி தான் இந்த நியூஸ் சேனல்ஸ், இந்த யூடியூபர்ஸ்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த துறையை சார்ந்தவங்க, மிலிட்ரியாக இருந்தவங்க, ஆல்ரெடி போலீஸில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க, இவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாரோட கேள்வியும், எப்படி எஜுகேட்டடான ரொம்ப படித்த ஒரு ஆட்கள், அதுவும் டாக்டராக ஒர்க் பண்ணுறவங்க, ஏன் டாக்டராக இருக்கணுன்றவங்க எல்லாருமே பர்டிகுலர் அழுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டாக்டர்ன்ற துறை வந்து உங்களுக்கு வந்து யாரையுமே பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே கரிசனத்தோட, அதாவது கடவுளுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆள். இப்போ போய் யார் கையில், இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எங்கே போய் இருந்தாலும், ஒரு மன்னராக இருந்தாலும் சரி, ஒரு கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும், அதாவது சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே ஒரு ஆள்கிட்ட கை கட்டி தான் நிற்கணும், அவர்கிட்ட கெஞ்சி தான் ஆகணும். யார் அப்படின்னா டாக்டர் தான். ஸோ தான் வீட்டில் இருக்கவங்களுக்கோ தனக்கு ஏதோ எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்போம், கடவுள்கிட்ட கேட்போம். 2ஆவதா ஹியூமன்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா டாக்டர்ஸ்கிட்ட கேட்போம். ஸோ மனிதர்களோட உயிரை காக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க டாக்டர்ஸ், அவங்க என்ன டாக்டர்னாலே அது காப்பாற்றக்கூடிய இடத்துல சேவை மனப்பான்மை இருக்கவங்க ஒருத்தவங்க தான். ஆனால் அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்க இதுக்குள்ளே இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசக்கூடிய விஷயம்தான். அப்போது மனிதனுடைய மென்டாலிட்டி எவ்வளோ கேவலமாக போயிருக்கு. எஜுகேட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து புரிதல் இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. இப்போ ரொம்ப அதாவது ஒரு லேயர் படிக்காதவங்க, கஷ்டப்படுறவங்க, சாப்பிட்ற வழி இல்லாதவங்க, இவங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்ணது போய் படித்தவனுக்கு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அது எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அச்சுறுத்தலும் தீவிரவாதமும் எங்க வரைக்கும் புகுந்துருக்குன்னு பாருங்க. பேசிக் லைன் என்னன்னா, நம்ம பார்க்க வேண்டியதுன்னா வெறுப்பு அரசியல். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மதமா இருக்கட்டும், ஒவ்வொரு சாதியா இருக்கட்டும், ஒவ்வொரு மதமா இருக்கட்டும். இப்போ கூட ரீசெண்டா ஒரு பையன் வந்து வேற ஏதோ சமூகத்தோட பையன் போல ஒருத்தவங்க காவல்துறையோட அந்த குடியிருப்பு பகுதி இருக்கும்ல, அதுக்குள்ள ஒருத்தன் புகுந்திருக்கான். அந்த வீட்டுக்குள்ள போய் காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே போய் வெட்டி ஒருத்தனை கொண்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தவங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க, கால் மாவு கட்டு போட்டிருக்காங்க. இப்போ இங்க சட்ட ஒழுங்குன்னு சொல்றதை விட மனநிலை, மனிதரோட மனநிலை. சட்ட ஒழுங்குன்றது வந்து அவங்க எவ்வளோ இருக்கப்படி பிடிச்சாலும் இருந்தால் சுட்டு பிடிச்சிருக்காங்க, காலை உடைக்கிறாங்க, மாவு கட்டு போடுறாங்க. இது வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, சட்ட ஒழுங்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, மனிதர்களே ரொம்ப கொடூரமான மைண்ட் செட்டுக்கு போயிட்டானுங்க. அதான் மைண்ட் செட். யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு காவல்துறை குடியிருப்பு பகுதி. அங்கே இருக்கலாம் காவலரோட ஃபேமிலி தான் இருக்கும். அங்கே ஒரு அச்சுறுத்தல்னா அது பெரிய லெவலில் நியூஸ் ஆகும். அவன் அந்த அந்த அச்சுறுத்தல் கொடுக்குறான்ல, அந்த அச்சுறுத்தல் பண்ணுற ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு பாரிய இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு குடியிருப்பு பகுதி கொடுத்துருக்காங்க. காவலர்கள்லாம் ஒன்றா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் ஒருத்தன் பாதுகாப்பை மீறி ஒருத்தனை கொள்கிறான் அப்படின்னா அது பெரிய ஒரு சென்சிட்டிவான நியூஸு. அப்போது தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்குன்ற மாதிரி போயிடும். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க குடியிருப்புக்குள்ளேயே வந்து ஒருத்தர் வெட்டுறான் அப்படின்னா என்ன நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் போகும். உங்களுக்கு புரியுது? இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க அது. ஓகே, அப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ இது காவல்துறையோ அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி மனிதர்களோட என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். எஜுகேஷன் இல்லை, போதை பொருட்கள் அதிகமாயிருச்சு, ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, பொண்ணுங்க குறிப்பாக. இப்போ பொண்ணுங்கன்னு சொன்னதான் இன்னொன்று நான் வருது. இந்த ஜெய்சே முகமதா அந்த ஒரு குரூப்னு நினைக்கிறேன், பாகிஸ்தான் குரூப். அந்த குரூப்பில் இப்போ பெண்களுடைய லீடிங்கில் வந்துட்டாங்களாம். 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தீவிரவாதத்திலேயே 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க போல. பெண்களும் அதில் இறங்கியிருக்காங்க. என்னங்கடா அது? பெண்மைன்றது ஒரு தாய்மை, ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஏன் உருவாக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பெண்ணோட பேர் வச்சுருக்காங்க? பூமி தாய், தண்ணிக்கு காவேரி, கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிருக்கு உருவாக்கக்கூடிய சுழற்சியில் இருக்கிறது எல்லாத்துலேயும் பெண்மையை அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்மை ஒரு உயிரை கொண்டு தான் மதத்தை போட்டுறதுன்றது இது எந்த மாதிரி ஐடியாலஜின்றதுன்னு தெரியல. இது தவறான ஐடியாலஜி தான். அவங்களுக்கு அது புரிதல் இல்லை. கேட்டால் அது அவங்கள அப்படி மூல செலவை பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜயை பற்றி என்ன பேசணும், எங்கள் தலைவன் கத்துறான்ல, அது அப்புறம் வரேன். விஜய் ஃபேன்ஸை பற்றி ஏன் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, ப்ரோ என்ன ப்ரோ டெல்லியில் நடந்த பிளாஸ்ட்டுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, மென்டாலிட்டி, ஸ்லேவ்ஸ் மைண்ட் செட்டு. அங்கே இருந்தவன் ஒரு டாக்டர் படிச்சிருக்கான், ஃபேமிலி அப்போ தான் அந்த காரில் ஃபேமிலி இறக்கி வச்சுட்டு வந்திருக்கானா. அந்த 3 பேர், அவங்க அம்மா, தங்கச்சியா, ஒருத்தவங்க ஒய்ஃபோ, அவங்கள இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்திருக்கான். டோல்கேட்டில் இறக்கி விட்டு அதில் சிசிடிவிலாம் மாட்டியிருக்கான். இறக்கி விட்டு வந்தவன் இந்த பிளாஸ்ட்டில் தன்னை மாய்த்திருக்கான் அப்படின்னா என்ன மாதிரி புரிதல் இருந்திருக்கு? இவங்க தான் ஜாம்பி மைண்ட் செட்டு. இதை தான் சொல்கிறோம், புரிதல் இல்லாத மனநிலை. இதே தானே ஒரு ஸ்லேவ் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறது. இதே தானே விஜய்க்காக இப்போது உங்களுக்கு ஒரு படத்தை நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே காட்டணும், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியறதை விட. ரத்தம்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம விஜய் ஆண்டனி நடித்த படம். அவங்க விஜய் ஆண்டனியே ஒரு சம்திங் ஸ்பிஸியான ஒரு ஆள். அவரை சுற்றி கொஞ்சம் கான்ஸ்பிரசி நிறையா இருக்கும், அதை தனியாக பார்க்கலாம். இப்போது அந்த ரத்தம்ன்ற படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு பத்திரிகையாளரை ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்குள்ளே புகுந்து வெட்டியிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், இங்கே ஒருத்தவங்க வந்து போலீஸோட அதிகாரி இருக்க வீட்டுக்குள்ளேயே போய் கொண்டிருக்காங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே சீக்வன்ஸ் தான் அங்கே பத்திரிகை துறைக்குள்ள வந்து ஒருத்தன் புகுந்து ஒருத்தன் கொள்றான். காரணம் என்னன்னா, என் தலைவன் நெஞ்சில் பச்சை குத்திட்டு என் தலைவன் கத்திட்டு இருக்கான். என்ன மேட்டர் அப்படின்னா, எங்கள் தலைவரை பற்றி தப்பா பத்திரிகையில் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் வரும். அதை டிடெக்டிவ் பண்ணி உள்ள போய் பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட கோர் அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு கார்பரேட் மாதிரி ஒரு பெண் வந்து மூளையை வேலை செய்கிறா. அந்த மூளையை வேலை செய்யறதுனால யாரெல்லாம் தேவையில்லை, எவனெல்லாம் போட்டு தரணும், அரசியல் லாபம், பணம், அந்த கூலிப்படை இருக்குல்ல, ஸோ இந்த சீக்வன்ஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரு பெண் தலைமையில் ஒரு டெக்னாலஜி வைஸாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு கார்பரேட்டாக பண்ணுறானுங்க. கார்பரேட்டாக வந்து ஒரு கொத்தனார் வேலை பார்க்கலாம், சித்தாள் வேலை பார்க்கலாம், கிளீனிங் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கலாம், பஸ் டிக்கெட் போடுறதுக்கு ஒரு கார்பரேட் உருவாக்கலாம். இவங்க கொலை பண்ணுறதுக்கு ஒரு கார்பரேட் செட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஏஜென்சியாக ஒரு பெண் இருந்து அது ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாள். அதில் அவங்க ஒரு சீக்வன்ஸ் வரும். யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு யாரையும் எடுத்துக்கிறதுக்கு என்னையவே எடுத்துக்கோமே. இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ நான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி யாரோ ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணுறேன், விஜயோ, அஜித்தோ, கமலையோ, ரஜினியோ, யாரையோ, வாட்டவர், சிஎம் ஸ்டாலின் அவர்களையோ, அவங்க பையன் உதயநிதி அவர்களோ, இல்லை ஏடிஎம்கே இருக்க எடப்பாடி அவர்களையோ, இல்லை சீமான் அவர்களையோ. ஸோ எல்லாருக்கும் ஸ்லேவ்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் நான் விமர்சனம் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க எனக்கு எதிராக செயல்பட்டு எனக்கு ஏதாச்சும் அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் நிறைய பேரை பற்றி பேசியிருப்பேன், ஆனால் பட் யாரை வந்து பர்டிகுலராக பேசியிருக்கணும், அந்த நபர்கிட்ட வந்து ஒரு ஆளை ஃபில்டர் பண்ணி அந்த நபர்களுக்கு, அதாவது அந்த ஒரு தலைமை இருக்கும்ல, அந்த தலைமையை நம்ம டிகோட் பண்ணுறோன்ற பேரில் உடச்சு விட்ருப்போம். இந்த சீமான் கூட மூகா முத்தவர்களை பார்த்துட்டு வந்தது கட்சி மாறினார், ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் யார் ரொம்ப மேஜராக பாதிக்கப்பட்டிருக்கானோ, எவன் பர்சனலாக அஃபெக்ட் ஆகிருக்கானோ, அவனோட அடியாட்களை வச்சு, அவனுடைய கூலிப்படையை வச்சு நேரடியாக எதுவும் செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு ஏஜென்சியை கிரியேட் பண்ணி அந்த ஜாம்பிகள் இருப்பாங்களே, ஸோ ஸ்லேவ்ஸாக இருப்பாங்களே, எங்கள் அண்ணனுக்காக, எங்கள் தலைவருக்காக, எங்கள் கடவுளுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே,
டீட்டெயில்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க. இது யார் யாருன்னு ஃபில்டர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தன் தலைவனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா, தலைவருக்கு கண்ணில் தூசி விழுந்துச்சுன்னா அந்த தூசிக்காக அந்த பூமியவே அழிச்சிருவானா, அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. தலைவனுக்காக என்ன வேணா பண்ணுற ஒரு ஆள் எப்படி அம்மா அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து வந்து தலைவனுக்கு பேனர் வைக்கிறாங்க இல்லை, அதே மாதிரி இன்னொரு பெண்மணி தான் குழந்தைய ஐசியூவில் விட்டுக்கிட்டு வந்து மாநாடுக்கு வந்திருக்கு. எங்க விஜய் மாநாடுக்கு. சும்மா சொல்ல வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணுன்னே மெயினா வந்தது. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சாரை பார்க்கணும்னு நாங்க பழனியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கவங்க ஒரு ஆட்களை ஈஸியா மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லலை. அந்த படத்துல விஜய் ஆண்டனி சொல்லியிருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு அவங்க கிட்ட போய் எவனையாச்சும் ஒருத்தனை பேச வச்சு, சார் நம்ம தலைவர்லாம் எப்படி இருக்காரு, நம்ம புஷி ஆனந்தை எடுத்துக்கோங்களேன். நம்ம புஷி ஆனந்த் இருக்காப்ல, அந்த படத்துல நீங்க பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கும். எதுக்கு மறைச்சு பேசிட்டு அதுல ஒரு கேரக்டர் காக்கா கழுகு கதை இருக்கும். காக்கா கழுகுன்னு ஒரு 2 பேர் சண்டை போடுவாங்க. திடீர்னு நம்ம தலைவர் அரசியலில் வந்தோடனே நல்லா நோட் பண்ணி அந்த படத்தை ஒரு டைலாக் யோசிச்சு பண்ணி 2023 வந்த படம் 2024 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த படம் வருது. அந்த படத்துல சொல்றான், தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு அப்பதான் கட்சி ஆரம்பிக்கிற பத்தி பேசுறாங்க. அதாவது அந்த பேசக்கூடிய நபரை நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தனா அந்த ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஆள் மாதிரி அப்படியே இருக்கும். உள்ள உட்காந்து மண்டையை எழுவாப்புல பயங்கரமா. மண்டையை கழுவிட்டு இந்த நானே பண்ணிடுவேன், எனக்கு வயசாயிருச்சு. அவர் பேசுற ஸ்லாங் முதற்கொண்டு ஒரு கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் இருக்கும், சிமிலரா. அப்பவே அதை சொல்லிட்டேன், நீங்க யாரும் பார்க்கல, வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாத்துக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு சரக்கை ஊற்றி விட்டு போதையில் ஒருத்தன் போயிட்டானாலே அவன் மூளை எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் கண்ட்ரோல். ஆக்சுவலாக நார்மலாக இருக்க மக்களே இப்போ சுய கட்டுப்பாட்டில் இல்லை. இவங்க சுய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆல்கஹால் குடிக்கிறான், குடிச்சு முடிச்சோன்னே வெறுப்பாயிடுறான். தலைவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நாளைக்கு ஒரு பெண்ணில் ஒரு பாலியல் குற்றம் வரப்போதான். இந்த பாலியல் குற்றம் மட்டும் வெளியே வந்துச்சு, அந்த ஆர்டிக்கல் வெளியே வந்துச்சுன்னா தலைவர் தூக்கில் தூங்கணும். தொங்குனா போய் தொங்கு. பாலியல் குற்றவாளினா அது நிரபராதுன்னு நிறுவி, இல்லைன்னா இல்லைன்னு போ. அதெல்லாம் நீ தொங்குறதுக்கு இவனை மேனிபுலேட் பண்ற. இந்த சுய அறிவு உனக்கு இல்லை. அவன் என்ன சொல்றீங்க அப்படியா அப்படின்னா, சார் எனக்கெல்லாம் நினைச்சதான் என் தலைவர் போட்ட வாழ்க்கை எனக்கு பிச்சை, உனக்கு பிச்சை போட்டு போறான். அவனுக்கு என்ன போட்டான், அவனுக்கு டிக்கெட்டே பிளாக்ல விட்டு அவன் வாழ்க்கையை அழிச்சிருக்கேன் அவங்க அம்மா. சரி விடு. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு அவனை சரக்கு வாங்கி கொடுத்து ஊற்றி விட்டு இந்த சிகரெட் அடிக்கிற கூட பற்ற வச்சு அவனை ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு பெரிய புலி ஃபயர் மாதிரி காட்டி அவனை தூண்டி விட்டுறது, சிண்டு மூட்டி விட்டுறதுன்னு வாயில அதை பண்ணி விட்டுறது. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், இவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த கத்தியை காட்டிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுவானா. சரி நான் பாத்ரூம் போயிட்டுறேன்னு சொன்னோன்னே இவனுக்கு தோணிருச்சு, தலைவனுக்காக நான் பண்ணுறேன்டா, இவரால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நான் பண்ணுறேன். அதாவது முடிவு அவன் எடுக்கலை, எதிரில் இருக்கவன், அந்த இயக்கம், அந்த கூட்டம், அந்த தலைவன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பைத்தியக்காரனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாமல் தலைவனுக்காக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு போய் உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவாங்க. கடைசி ஜெயிலில் உட்காரும் போது நியூஸை படிக்கும் போது தான் அந்த தற்குறிக்கே தெரியும். இவங்களுக்கு சாகிற வரை கூட தெரியாது. இந்த கரூரில் இறந்தாங்க இல்லை 41 பேர் இறந்தாங்க இல்லை, ஏன் செத்தான்னு அவனுக்கு தெரியாது. பாவம், உண்மையிலே பாவம். அவனுக்கு தெரியுமா நம்ம என்னடா தலைவனை பார்க்க போனோம் செத்து போயிட்டோம்டா, எப்படி தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான், இதுதான் நடக்குது. அப்போ என்ன முக்கியம் இங்க? முக்கியமான விஷயம் என்னன்னா அவேர்னஸ். ப்ரோ அப்போ அந்த படத்துல நடக்கிற மாதிரி ரியல் லைஃப்ல பண்றாங்களா ப்ரோ? நான் சொல்லலை. ரியல் லைஃப்ல இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சீக்வன்ஸ் படத்துல அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு ஹிட் அடிச்சுட்டு போயிட்டாப்ல. இது நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜாதி சங்கம், மத சங்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் காப்பாத்துறக்க, கடவுளை காப்பாத்துறதுக்கு நீ ஏன் கதற? எல்லாத்தையும் படைச்சவர் கடவுள் தானே. அல்லாவா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும். ஜீசஸ் கிடையாது, ஜீசஸ் மனிதனா தான் பிறந்தாரு. ஜீசஸ் பரமபிதான் மேல யாரையோ கைக்கிறாரு. அப்ப ஜீசஸ்க்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு. 100% வெற்றி நமக்கு. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே. அந்த கடவுளா இருக்கட்டும், பரமபிதாவே வச்சுக்குவோம். பரமபிதாவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும். இங்கிட்டு நம்ம விஷ்ணுவா வச்சுக்கோம். விஷ்ணு, சிவன் 3 பேர் இருக்காங்கல்ல, காக்கல், அழித்தல், படைத்தல், பிரம்மா. இவங்க 3 பேரையும் சேர்த்தே ஒரு கடவுளா வச்சுக்குவோம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த உலகத்தை படைச்சிருக்காங்க, பூமியை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய உருவ பொம்மையா இருக்கட்டும், அவங்களுடைய கோயிலா இருக்கட்டும், அவங்களுடைய வரலாறா இருக்கட்டும், அவங்களுடைய கொடுத்த புராணங்களா இருக்கட்டும், அவங்க கொடுத்த வார்த்தைகளா இருக்கட்டும், இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு நீயே அடிச்சுக்கிட்டு சாகுற. இந்த பூமியை படைச்சது வாழ்றதுக்கு தானே.
இந்த பூமியை படைச்சது யோசிச்சு பாருங்க. அல்லாவும் ஆல்ரெடி தான் படைச்சிருப்பாரு, பரமபிதாவும் வாழ்றது தான் படைச்சிருப்பாரு, விஷ்ணு சிவனும் வாழ்றது தான் படைச்சிருப்பாரு. இந்த 3 மதங்களும் இந்த மனிதர்களை வாழ்றதுக்கும் நிம்மதியா ஆள்றதுக்கும் தான் இந்த உலகத்தை கொடுத்துருக்கு. ஆனா இந்த உலகம் அப்படி இருக்கா? அவர்கள் பேர்ல சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே, இதை இந்த கடவுள்கள்லாம் ஏற்பாங்களா? மனிதர்களுக்குள்ள நம்ம பேரை சொல்லி அடிச்சுட்டு சாகுறாங்களே, இதை ஏத்துப்பாங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, வந்த முஸ்லீம் ஆட்கள் தான் அதெல்லாம் மாட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன எதுக்காக பண்ணிருக்கணும்? இப்போ வேற யாராச்சும் ஒருத்தவங்க பாகிஸ்தானுக்குள்ள ஒரே ஆளு இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே சமூகம், ஒரே மதம், ஒரே இயக்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு, இப்ப கூட பாமக அடிச்சுக்குச்சுல, அவங்களுடைய தம்பிய கட்சி, அதாவது சின்னவர் கட்சி பெரியவர் கட்சின்னு சொல்லி மாற்றி அடிச்சுட்டாங்களே, எம்எல்ஏ ரோட்டில் வச்சு அடிச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை, அது அவங்களோட உள்கட்சி பூசல், அதை அப்படியே ஒதுக்கி விட்ருவாங்க, அவன் எடக்காய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ பாமக வந்து இங்கிட்ட யாரும் தெரியும், அங்கிட்டு போய் அடிச்சாங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது நேஷனல் நியூஸ். அதே மாதிரி இவங்க அடிச்சா நேஷனல் நியூஸ். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்க முஸ்லீம்ன்ற ஒருத்தவங்க இந்துக்கள் நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னா அதை அட்ரஸ் பண்றதே தீவிரவாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. இங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து அந்த ஒரு இயக்கத்தோட கனெக்ட்ல இருக்குன்னு எல்லாமே ஓப்பனா வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த புல்வாமா தாக்குதல் நடந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா, இவங்க சிந்தூர் ஒன்று நடத்தினாங்க, இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க. திடீர்னு பாகிஸ்தான் அந்த வான்வழி போகும்ல, ஃப்ளைட்லாம் போகும்ல, அதெல்லாம் மூடிருக்காங்க. ஒரு முக்கியமான இடத்துலலாம் பாதுகாப்பு பலப்படுத்திருக்காங்க. எதுக்கு? அதே மாதிரி பார்த்தோம்னா அங்க ஒரு கோர்ட் வாசல் கீழே ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. இதே கார் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அந்த கார் பிளாஸ்ட்ல 12 பேர் இறந்திருக்காங்க. இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இங்க நடந்தது நாங்க எங்க மேல பழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் மேலே துப்பிக்கிறது. இப்போ எப்படின்னா, ஒருத்தன் இப்போ பாகிஸ்தான் மேல பழியை போட்டுருவாங்கன்னா எல்லா நாடும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்கடா, ஊரே தேர்ந்து நம்மளை பார்க்க முடியான்னு சொல்லிட்டு தான் மேலே ஒரு துப்பிக்கிறது, இப்படியே படுத்துக்கிட்டே துப்பிடுறது அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ரத்தம்ன்ற படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சமூகத்துக்கு தற்போதைய பார்க்கக்கூடிய படம்னா இந்த ரத்தம்ன்ற படம். அந்த படத்துல இருக்க அந்த டிராமாக்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா அங்க நடக்கிற ஒரு சீக்வன்ஸும் மனிதர்களை எப்படி சூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்றது ரொம்ப ரொம்ப கிளியரா காட்டப்பட்டிருக்கும். நான் ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன், இப்போ ரீசெண்டாக நடந்த சின்ன கிளிப் காட்டுறேன், அதை நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். அதாவது அந்த கிளிப்பை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க, நான் அப்போ சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் மார்க் கூட போட மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினோட அழுத்தமா ஓப்பனாவே சொல்றேங்க. எந்த ஒரு படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து பாட்டில்ஸ்க்கு இவ்வளவு தடை, ஏன் பயமா? 2026ல டேய் உங்க புறா பத்தி வீட்டுக்கு அனுப்ப போறது வருது. பாட்டை ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட விடல. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் எங்க அங்கிள், எங்க சொன்ன அங்கிள் இல்ல சார், ஸ்டாலின் சார் தான் காரணம். அப்படின்னு அந்த அழுத்தம் எங்களை நிம்மதியா வந்து படமாச்சு கொண்டாட 10 ரூபா. இதுல அவங்க பேசுனதெல்லாம் நோட் பண்ணீங்களா? இந்த படத்தை பாட்டு போட்டிருக்காங்க போல, என்னது பிளாஸ்ட் நம்மளுடைய கச்சேரி பாட்டு, தளபதி கச்சேரியா, அது தளபதி கச்சேரின்ற பிளாஸ்ட் இருக்காப்புல. அப்புறம் இந்த இப்படியே பண்ணுவாப்புல. அதுல நான் தேடிக்கிட்டே இருந்தேன், விஜய்க்கு அதுக்கு யாரும் சொல்லிட்டாங்க போல, அப்படி பண்ணி காட்டுப்பா அப்படின்னு காட்டாங்க போல. நான் சொன்னேன், விஜய் வந்து கேரவன்ல போறப்போ இப்படி பண்ணாரு, கரெக்டா இப்படி பண்ணாப்புல அப்படின்னு சொன்னேன். வண்டியில போறப்ப இப்படி பண்ணாரு, எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன், எங்க தெரிஞ்சாலும் அந்த வீடியோ கிளிப் கிடைக்கல, அழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்றாரு, கமெண்ட் பண்றாரு, இந்த சீக்வன்ஸ்ல பாருங்க ப்ரோ, அந்த பாட்டுல தளபதி கச்சேரியில வந்து 2:40 செகண்ட் நினைக்கிறேன், 2:40 செகண்ட், 2:40 தான், 2:40 செகண்ட்ல இந்த சீக்வன்ஸ் வருது. ஏன் வரணும்? இது வந்து இதை பத்தி நான் பேசும்போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனலும் பேசியிருந்தாங்க, இதை எப்படி சரியா பண்ணணும்னு தெரிஞ்சவன் மட்டும்தான் இதை எப்படி செய்வான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அங்க இவங்களை விட ஜாம்பி அதிகம், விஜய்க்கு வந்து இலங்கையில பயங்கரமான ஜாம்பிஸ் கூட்டம் அதிகம். 2026ஆம் ஆண்டு நாங்க தான் 2026 எந்த எலெக்ஷன் இப்படி கேக்குறீங்க? சிஎம் எலெக்ஷன் தமிழ்நாட்டுல. எங்க நாட்டுல இலங்கையில நடக்கிற பத்தியா யோசிக்கிறீங்களா? இலங்கையில இப்ப சிஎம் எலெக்ஷன் நடக்குது. சிஎம் எலெக்ஷன் ஜனாதிபதி தேர்தல் வருதுடா. அப்ப இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அதை பத்தி எங்க தெரியாது. எங்களுக்கு டார்கெட் சிஎம். அப்ப இந்த எலெக்ஷன் யாருக்கு ஓட் போடுவீங்க? இந்த எலெக்ஷனுக்கு நாங்க போட மாட்டோம். நாங்க போடுறோம்டா தளபதிக்கு மட்டும் தான் போடுவோம். என்ன கட்சி? தெரியும், தமிழக வெற்றி கழகம். சும்மா இல்ல, கொடியெல்லாம் இருக்கு, எங்களுக்கு ஜானை இருக்கு, பூ இருக்கு, சிவப்பு மஞ்சள்ல இருக்குது, அங்க ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்கு, தெரியுமா? சும்மா இல்ல. இவ்வளவு விஷயம் சொல்றாய். இலங்கையில என்னன்னு ஓட் போடணும்னு சொல்லுவாப்போம். பட்டு நமக்கு போட் பட்டு நம்ம தான் ஓட் போடலாம். அப்ப ஆக மொத்தம் நீங்க இந்தியாவில நடக்கிற விஷயங்கள், இந்தியாவில நடக்கிற இதுகளை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்.
தெரியும். இது இலங்கை என்ற இந்த தீவுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா தேவையில்லைன்னு தேவையில்லைன்னு எங்களோட தளபதி மட்டும்தானே எங்களுக்கு தேவை. கதவை திற இடைப்பனா ஏன் ராஜபக்சே நம்ம தமிழ் மக்களை அடிச்சு கொண்டு குமிச்சான்ல, அவனோட மயனை இங்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சப்போ வாழ்த்து தெரிவிச்சார். தெரியும் தானே உங்களுக்கு? ஏன் மறந்துட்டீங்க? இந்த டிவிகா கும்பல் ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பழைய அரசியல்வாதிகள்லாம் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. முதல் ராஜபக்சே மயம் உங்க ஆளுக்கு எதுக்கு விஷ் பண்ண, அதுக்கு முதல் விஷயத்த சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். வீடியோ கிளிப் பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோ கிளிப் நீங்க சொல்றத பாருங்களேன். ஒன்ஸ் மோர் போடலையா, பாட்டை ஒன்ஸ் மோர் போடலையா, அதனால திமுக தலையிட்டான். இவங்கள மாதிரி ஆட்கள் ஓட்டு போட்டு அந்த ஆளு ஜெயிச்சு மேல உட்காந்தாருன்னா இந்த நாடு என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அது நடக்காது. ஆக்சுவலாக அவர் சிஎம் ஆக மாட்டார். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இவ்வளோ அவேர்னஸில் நம்ம இருக்கோம்ல, இந்த அவேர்னஸில் இருக்கும் போதே இந்த ஜாம்பிகள் இவங்க மனிதர்களே இல்லை, இவங்க வந்து மூளை மழுங்கிய ஆட்கள். ஒரு தியேட்டர்ல ஒரு பாட்டை சொல்றாங்க, திருப்பி ஒன்ஸ் மோர் போட சொல்லி அதை போடலைன்றனால அது திமுக தலையீடு இருக்குன்னு சொல்லி பேசுறாங்கன்னா, இவங்க உங்க தலைவர் அச்சுன்னு தும்முனா கூட சொல்லுவாங்க போல. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் வந்து சிகப்பு கருப்பு சைக்கிள்ல போனார்ல, அதெல்லாம் அரசியலே இல்லைன்னு சொல்லிட்டு இவரே ஒரு பீஸ்டோட ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நினைக்கிறேன், நெல்சன் கூட உட்காந்து பேசுற வீடியோல, அதுக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெறும் பில்டப்லேயே வாழ்ற உருவங்க. இந்த சினிமா தனியப்பெல்லாம் வெறும் பில்டப்லேயே வாழ்றவங்க. அவங்க உண்மையான உலகத்திலே வாழல, வெறும் பில்டப்லேயே வாழ்றாங்க. அங்க சொல்லுவார் அவர் ஒரு வார்த்தை, அதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்க. அப்போ அந்த கருப்பு சிவப்பு சைக்கிளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா? அவங்க பையனோட சைக்கிள் அவங்க பையன் ஞாபகம் வந்துச்சா, அதனால சைக்கிளில் போனாராம். எங்க உருட்டாயம் பாருங்க. அப்போதுக்கு சீட் பெரிய பாதுகாப்பு கேட்குறீங்க, சைக்கிளில் போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படலையோ? சரி, போய் ஓட்டு போட்டுட்டாரு. அதை லயலாமணியும் சொல்றான். சாரி, லயலாமணி கிடையாது, அவர் பேர் என்னது, ஆதவர்ஜுனா சொல்றாப்ல. மறந்துட்டீங்களா, நன்றி கிட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக பேசுறாப்ல. இந்த ஆதவர்ஜுனா ரொம்ப முக்கியம். அவர் எங்கெங்கெல்லாம் பாஞ்சு வந்திருக்காருன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ஒரு பெரிய தேவையில்லாத ஆளை உள்ள விட்டு ஆமை பூந்த விடும் ஆதவர்ஜுனா பூந்த விடும் உருப்படியே உருப்படாது. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இது உங்களுக்கு புரியாது, இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் புரியாது. இன்னொருத்தன் சொல்றான், இந்த பாட்டை பார்த்துட்டு, பாட்டு செம்ம ஹிட் ப்ரோ, 2026 தலைவர் தான் ப்ரோ, 2026ல டிவிகே தான் ப்ரோ, பாட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது, வெறித்தனமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் தான் ப்ரோ, 2026ல விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். அதாவது பாட்டு செம்ம ஹிட்டா, அதனால 2026ல தலைவர் ஜெயிச்சிருவாராம். நீங்கெல்லாம் யாரா? உண்மையிலே சொல்றேன், நீங்கெல்லாம் யார், எங்க இருந்து வந்தீங்க? ஆமா, நீங்கெல்லாம் யாருடா? How do I tell you? என்ன கொஞ்ச நாள் புரிதல் வேணாமா? ஒரு வைப் இருக்கு, அந்த அளவுக்காடா மழுங்கி போயிட்டீங்க? எனக்கு புரியல. இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னை நோக்கி பொருளாதார வீழ்ச்சி நெருங்கி வந்துட்டு இருக்கு. பொருளாதார வீழ்ச்சினாச்சு என்னன்னு தெரியுமா? உங்க தலைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. பொருளாதார வீழ்ச்சினா நீ வாங்கக்கூடிய அன்றாடம் வாழ்க்கையில வாங்குற பொருட்கள்லாம் உங்க அம்மாட்ட போய் கேளு. உங்கள் வீட்டில் சமைப்பாங்களோ, உங்கள் வீட்டில் யார் சமைக்கிறாங்களோ, உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் தங்கச்சியோ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ, ஒரு சில வீட்டில் ஆண்களும் சமைப்பாங்க. இப்போ யார் உங்கள் வீட்டில் நிர்வாகம் பண்ணுறாங்களோ, யார் சம்பாரிச்சு வந்து வீட்டில் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சமைச்சிட்டு இருந்த பொருட்களோட விலையும் இப்போ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பொருட்களோட விலையும் எப்படி ஏறிக்கிட்டு இருக்குன்னு கேட்டுப்பாரு. இது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுற மாதிரி தெரியும். ஒரு நாள் டபால்னு வந்து ஒழுகும். நீ வச்சிருக்க பேப்பர் எல்லாமே வெறும் காகிதமாக மாறும். உன் தலைவர் வரமாட்டான். உன் தலைவர்லாம் லண்டனில் சிட்டிசன். அவங்க ஒய்ஃப் பேரில் மட்டும் கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட சொத்து இருக்கான். நான் சொல்லப்பா, நியூஸில் இருக்குப்பா, பார்த்துக்கப்பா, இந்த லிங்கோட போட்டுறேன். தலைவரோட ஒய்ஃப் பேரில் மட்டும், ஒய்ஃப் கூட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல, லண்டன் சிட்டிசன். அவங்க ஸ்ரீலங்காவில் பிறந்து லண்டனில் குடியிருக்காங்க. அங்கே மயனும் லண்டன் சிட்டிசன், அவங்க குடும்பமே லண்டன் சிட்டிசன். ஆனால் அவங்க அப்பா மட்டும் இங்கே தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு. எப்படின்னு புரியல. சரி விடு, 400 கோடி சொத்து வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா அப்ராக்சிமேட்டா இவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு வச்சுப்பாரு. அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன் வச்சிருக்காரு. சரி, இவர் 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் அவுட் வந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பான்னு வச்சுக்கோமே. இந்த காசுல இங்கே தான் இருக்கும் நினைக்கிறியா? 2-3 வீடு இருக்கும், 2-3 எஸ்டேட் இருக்கும், அவ்வளோதான். இந்த பணம்லாம் எங்கே இருக்கும்? எங்கே சேஃபாக இருக்குமோ அங்கே சேஃபாக இருக்கும். அப்போது இங்கே பணம் பொருளாதார வீழ்ச்சி நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை முதல் புரிஞ்சுக்கோ. தளபதி இன்னொரு வீடியோ பார்த்தேன், செத்துட்டேன் நான். என்னடா வீடியோ இது? பால் ஊசியம் ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு பாட்டுக்கு தான் நினைக்கிறேன், பாலை வீசி ஊற்றி கட் அவுட் ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னமும் இங்கே திருந்தலை, இவங்க இன்னும் திருந்தலை மாமான்ற மாதிரி. அந்த கட் அவுட்டு ஒரு ஆஃப் இந்த அளவுக்கு கட் அவுட்னு நினைக்கிறேன். அதில் தலையில் ரிப்பன் கட்டியிருக்காங்க, அந்த இதை கட்டியிருக்காங்க.
அவங்க அந்த வீடியோவில் வந்து ஒரு வரப்பை கட்டிட்டு வந்திருப்பார்ல, அந்த மாதிரி கட்டிட்டு அந்த ஒன்றத்துக்கு போதாத அதில் குடங்குடமாக பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. இவங்க தாங்க அடுத்து தொண்டர்களாக மாறுவாங்க, இவங்க தாங்க அடுத்து நம்ம ஏரியாவில் வந்து ஓட்டு கேட்க வருவாங்க. யோசிச்சு பார்த்துங்க, இந்த முகரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இவங்க தான் நாளைக்கு அரசியல்வாதிகளாம். எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம். பொலிட்டிக்ஸ்ன்றது அவ்வளோ சாதகமான விஷயமாடா. சீஃப் மினிஸ்டர் தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவனெல்லாம் சிஎம், யார் வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் தீக்கணும். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். சிஎம் ஆயிடணும். சரி, அது மட்டும் கிடையாது. இன்னொன்று நான் சொன்னேன், இந்த ரத்தம்ன்ற படத்தில் ஒருத்தன் வருவான், தலையில் நெஞ்சில் பச்சை குத்திட்டு, இங்கே பார்த்தியா அந்த தலைவன் இங்கே இருக்கான்டா, இந்த தலைவனை வேணா தொட்டா பாருங்க நாங்கள் பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு குத்தி சதக்கு ஏற்றிட்டு போயிடுவான்ல. இதே டோன், இதே டேட்டு குத்திட்டு ஒருத்தன் வீடியோவில் பேசுகிறான். தலைப்படி வெடிகள் பண்ணுங்கடா, நாங்க எடுக்கிற கண்ணனுக்கு நீ தொட்டு பாருங்க அண்ணனா, தொட்டுங்க ஒவ்வொருத்த வீட்டுல கட்டுங்கடா, ஈடியில எவனே எங்க அண்ணாண்டா வரணும் தாழ்ல வாங்கடா, ஆத்தாளுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க வாங்கடா, தலைப்படி வெடிகள் வாங்கடா பார்த்து. ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த பையனோட மென்டாலிட்டியை பாருங்களேன். அந்த ரத்தம்ன்ற படத்தில் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்களெல்லாம் சூஸ் பண்ணி மண்டையை கழுவி இறக்கி விட்ருவாங்க. இவங்களே ரெடியாகி உட்காந்துருக்காங்க. அதுனாச்சு தலைவர் மேலே வெறியா இருந்து ஒருத்தன் அவனை கூப்பிட்டு வந்து சரக்கை ஊற்றி விட்டு மண்டையை கழுவி அவனை இறக்கி விடுவாங்க. இவன் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கான். அப்போ எவ்வளோ டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்க. டிவிக்காவோட குரூப் வந்து தமிழக வெற்றி கழகம் அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. உண்மையிலே சொல்கிறேன், பெரிய ஒரு ப்ராப்ளம். இவங்களுக்கு அடிப்படை புரிதலே இல்லை. தலைமையிலேருந்து ஏதாவது ஒரு கட்டளை வந்துச்சுன்னா அவங்க அப்படியே செய்வாங்க. ஏன் எதுக்கு என்னன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ எவ்வளோ டேஞ்சரான ஒரு கூட்டம்னு வச்சு பாருங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இங்கே என்ன பேசுறாங்க பார்த்தீங்களா? அதை ஒரிஜினல் என்ன சொன்னாரு இந்த படத்தில், அது என்ன படம், அது ஆயுத எழுத்து படத்தில் வந்து உள்ள இறங்கினாங்களா, அந்த வார்த்தையை சொல்றான். புரியுதா? அதை ஒரிஜினல் சொல்லி முடிச்சோன்னே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. அதாவது கரூர் சம்பவம் நடந்து முடிச்சோன்னு 30 நாள் ஆகுது. டப்பிங் போயிருந்தாராம், ஜனநாயகம் படத்துக்கு டப்பிங் போயிருந்தாராம். எல்லாம் முடிச்சு முட்டாரு. ஃபேமிலிலாம் அங்கே போகாமல் இவர் மாமல்லபுரத்தில் வந்து வச்சு பேசி எல்லாம் முடிச்சுட்டு அவங்களாம் அனுப்பி வச்சுட்டு அடுத்த 2 நாள் நினைக்கிறேன், அடுத்த 2 நாளில் ஜனநாயகனோட அப்டேட் வருது, பாட்டு ரிலீஸ் ஆகுது. இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. 40 பேர் பாண்டா உங்க ரசிகர்கள் ஒருத்தன் செத்து போனா நீங்கடா கொண்டாடிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் இவங்க மனநிலை. ஸோ அப்புறம் கொண்டாடிட்டு இருக்கானா இந்த பையன் பேசுறதை கவனிச்சிங்களா? எங்க தலைவரை கைத்தறி பண்ணி பாருடா, எங்க தலைவரை கை வச்சு பாருடா, என்ன நடக்கும் பார்ப்போமாடா. எல்லாரும் வீடும் அந்த வீடுன்ற வார்த்தை அட்ரஸ் பண்றானா. இது யாரு இவர் மண்டையில பூத்துனது? அந்த ஆத ஒரிஜினல் என்ன சொன்னாப்புல, உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஆத ஒரிஜினல். அவங்க சொல்லிட்டு நல்லா ஏசி ரூம்ல லைட்டா உட்காந்துப்பாங்க. இங்க இருந்து டெல்லிக்கு போயிடுவாங்க, டெல்லியில இருந்து இங்க வந்துருவாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவருக்கு வெளியே பாதுகாப்பு கொடுப்பாங்க. யோசிச்சுக்க, நீ தெருவா போய் ஃபோர்ஸ் ஓட்டிட்டு இருப்ப. அவன் சொன்ன ஒரு வார்த்தையை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த பையன் அங்க பேசுறான். இன்ஃப்ளூயன்ஸ் வருதா? இந்த ரத்தம் படத்துல சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது யார் மேனிபுலேஷன் பண்ணி இவங்க எல்லாம் கிளப்பி விடுவாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. அட்ரஸ் த வேர்டு இன்ஃப்ளூயன்சர். இந்த பையன் பேசுறது புரியுதா? எவ்வளோ டேஞ்சரான ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதா? இப்போதைக்கு எதுவும் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம முன்னாடியே சொன்னோம், இங்கே நடக்கிறது எல்லாமே மனிதர்களுடைய புரிதல் இல்லாமல், அதாவது அறியாமை, மனிதர்களுடைய அறியாமை தான் இங்கே வந்து மேலோங்கி இருக்கு. அதை கரெக்டாக சொல்லி கொடுத்து சரியாக திருத்தி இவங்களை நல் நெறிப்படுத்தணும். இதை பண்ணாமல் இவங்களை அறியாமையிலே வச்சிருக்கனால தான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும், நம்ம கோடிகளில் சம்பாதிக்க முடியும், பிளாக்ல டிக்கெட் ஓட்ட முடியும், நமக்கு தேவையான ஆட்கள்லாம் உள்ளே பூத்த முடியும், நம்மளுடைய சோஸ்திரம் ஆண்டவரை அவங்களெலாம் உள்ளே விட முடியும், தெலுங்கர்கள்லாம் வந்து செயலாளர் வைக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா அடிப்படையான பேஸ் லைன் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ₹1 ஷாம்பு கதை. அந்த ₹1 ஷாம்பு கதைனா நம்ம கீழே இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இவங்களுக்குலாம் பேஸ்மெண்ட். அவங்க வீட்டுக்குள்ள அவர் சொல்கிறாள், விஜய் சொல்கிறாள், எல்லாரும் வீட்டுக்குள்ளே நான் போயிட்டு தான் இங்கே வந்தேன்னு. அதான் எல்லாரையும் ஏமாற்றி முட்டாப்பையில் ஆக்கி தன் பக்கம் இழுத்துட்டாரு. இன்னொரு வீடியோ கிளிப் கூட பார்த்தேன், சாட்டை போட்டிருந்தாப்புல. ஒரு டிபேட் ஷோவில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, தான் அண்ணனோட ஃப்ரெண்டு போல் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல், டீயோ காஃபியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ரசிகர் அப்படின்னு கேட்டோன்னே விஜய் ரசிகர்னு சொன்னோன்னே, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டாங்களாம். விஜய் ரசிகர்னு சொன்னனால கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டாங்களாம். கேட்டோன்னே அவரும் கேட்குறாரு, நீங்கள் என்ன விஜய் ரசிகர்? இது 2 பொருத்தம் போதும், எங்களுக்கு சாதகம்லாம் பார்க்காதீங்க, ராசி பலன்லாம் பார்க்காதீங்க, எங்களுக்கு இந்த விஜய்ன்ற ஒரு பொருத்தம் போதும். எந்த அளவுக்கு அன்மெச்சூர்டா இருப்பாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ கிளிப் நீங்களும் பார்த்துருக்கலாம், சாட்டை திருமண் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, போய் பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம்.
அறியாமையில் இருக்க மக்களை அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அறியாமைனா என்னன்னு சொல்லி கொடுத்து அவன் மேலே உட்காந்து இந்த அறியாமை விஷயங்களை போக்குற ஒரு இடத்துல உட்காந்துருக்கவன் தான் அறியாமையை போக்குற அறிவாளி. அந்த அறிவாளியாக இருக்கவன் அறியாமையை போக்குறத விட்டுவிட்டு அறியாமையை எடுத்து அந்த அறிவாளி பயன்படுத்தி அவன் சேர போட்டு அந்த அறியாமையில் இருக்க மக்கள் மேலே ஏறி உட்காந்துருக்கான் அப்படின்னா அவன் தான் இப்போதைக்கு சாம்ராஜ்யத்தை ஆள்ற அரசியல்வாதின்றாங்க. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளான மேட்ரு அறியாமை. இந்த அறியாமையை பேஸ்லைனாக போட்டு எல்லாருமே சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கோ. சரி, இதை பற்றி இன்னும் பேசணும்னா இன்னும் போயிட்டே தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் இந்த பிளாஸ்ட்டை பற்றி பேசி ஆகணும். ஸோ இந்த பிளாஸ்ட்டை விட்டுட்டு நம்ம எங்கேயோ வந்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த பிளாஸ்ட் மேட்ரு என்ன, அங்கே மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. மண்டையை கழுவிருக்காங்க, நம்ம நாடு நம்ம மதம் அப்படின்னு மண்டையை ஏற்றி விட்டுருவாங்க. பட் நான் பொதுவாக அட்ரஸ் பண்ணலை. நிறைய பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, சாதாரண ஆட்கள் இருப்பாங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களே அல்லாவை அவங்களாம் வணங்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரியும், மெச்சூர்டாக இருக்காங்க, இது சரி இது தப்புன்னு தெரியும். பட் நம்ம ஊரில் எப்படி விஜய்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒரு புரிதல் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதுவும் நம்ம ஊரில் தான் நடக்குது. பிரபாகரனை நம்புறவங்களும் இருப்பாங்க, விஜயை பின்னாடி போகிறவங்களும் இருப்பாங்க. பிரபாகரன் பின்னாடி போகிறவங்களும் ஜாம்பிஸ் இருக்காங்க, ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. ஆனால் மேஜராக ப்ராப்ளம் வந்து பிரபாகரனை புரிஞ்சுக்கிட்டவங்க ஓரளவுக்கு ஒரு மெச்சூர்டாக இருப்பாங்க. தமிழ் தேசியத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி கூட்டம் இருக்குது. விஜய்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்குள்ளேயும் இருக்குது. தமிழ் தலைவர்கள், தமிழ் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி மன்னர்களை தூக்கி முட்டு கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க. ஸ்லேவ்ஸு. இப்போ இவர் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு நம்மளுடைய உதயநிதி அவங்கள சொன்னாங்கல்ல, அது சொன்னதுக்காக வீக்கு அதர்றாங்க. ராஜராஜ சோழன் அந்த கமெண்ட்டில் போய் பார்த்துருக்கேன். ராஜராஜ சோழனா எவ்வளோ புனிதமான ஒரு தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார். அதாவது இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த வரலாற்றில் படித்தாங்க இல்லை, ராஜராஜ சோழன் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார், இவங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்க இல்லை, புராணங்களில் இதிகாசம்லாம் படிக்கிறாங்க இல்லை, இதில் வந்த தலைவர்கள் தான் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த மு. கருணாநிதி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் படிக்கும் போது பயங்கரமான வீர கதைகள்லாம் இருக்கும், ரொம்ப புனிதமான கதைகள்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார், இந்த கருணாநிதி அவங்கள பற்றிலாம் அவங்களுடைய அப்பா டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுருந்தவர், அவங்களும் நேரில் பார்த்தவங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நபர் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் காரி துப்பியிருக்காரு. அந்த அளவுக்கான நாராசமான ஆட்கள். அந்த ஆட்கள்லாம் இனிமே புனிதர்களாக்கப்படுவாங்க. சரி, இப்போ ஒரு 50 ஆண்டுகளில் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குதே. இதுவே ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது எப்படி நிரூபிப்ப? அவனை புகழ்ந்து தான் வச்சிருப்பான். ஏன்னா வரலாற்றை எழுதினவங்க எல்லாருமே வரலாற்றில் ஜெயிச்சவங்க ஃபுல்லாமே கேடுகட்ட குப்பையை ஜெயிச்சிருக்குன்னா அவனை பற்றி எப்படி எழுதி வைப்பான்? 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருக்கீங்களா? அவன் ஒரு டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸை பற்றி புகழ்ந்து எழுத சொல்லும்ல, அப்படி எழுதுதான். தலையை மட்டும் வெட்டி வேற ஒரு உடம்புல சேர்த்து வைப்பான் இல்லை, அந்த மாதிரி தான். கீழே உடம்பு ஃபுல்லாக நல்லா பாடி பில்டர் மாதிரி நல்லா திடகார்த்தமாக இருக்கும், ஆனால் மண்டை மட்டும் டம்மி பீஸு. இந்த டம்மி பீஸ் மண்டையை மட்டும் தூக்கிட்டு போய் இந்த திடகார்த்தமான உடம்புல சேர்த்துருவான் இல்லை, அந்த மாதிரி தான். எப்படி சைமன்ற ஒருத்தவரை தூக்கிட்டு வந்து முத்துக்குமார்ன்ற தலையில சொல்லிட்டாங்க. அதாவது முத்துக்குமாரோட உடம்பை தூக்கிட்டு வந்து சைமன்ற தலையை வச்சுட்டாங்க. அது பேர் கேட்டால் நாம் தமிழர் கட்சின்ட்டாங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முத்துக்குமார்ன்றவர் எவ்வளோ முக்கியமான ஒரு ஆள். அந்த முத்துக்குமார்ன்ற நான் அதெல்லாம் சொல்கிறது, சீமான் அவங்களோட கூட்டத்துக்கு முன்னாடி இருந்தவர், அவங்கன்றது தெரிஞ்சவங்க தான். அவங்களும் ஒரு இல்லை, இப்போ அவர் உயிரோட இல்லை. இப்போ முத்துக்குமாரங்களோட மனைவியை தான் இவர் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், சாட்டை திருமன். ஸோ இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக தான் இருக்காங்க. சாட்டை திருமன் ஏன் அந்த கட்சி விட்டு வெளியே போலன்றவங்க தெரியுதா? எத்தனை தடவை விரட்டி விட்டாலும் திருப்பி உள்ளே இருக்காரு. ஆனால் மற்ற யாரை விரட்டி விட்டாலும் திருப்பி கட்சியில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் சாட்டை திருமன் எப்பயுமே உள்ளே இருக்காரு. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்ன மேட்டர்ன்று. ஸோ அந்த முத்துக்குமார்ன்றவர் எவ்வளோ முக்கியமானவர் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு. அதாவது சீமான் இருக்க இடத்துல அவர் தான் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அவருக்கான புகழாரமும் வீர வணக்கமும் யார் சொல்லியிருக்காங்களா? யாரு? நம்மளுடைய இவர் கொடுப்பாங்க. திமுக கூட்டத்தில் இருக்க எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்னு சொல்கிறாங்களா, அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எவஞ்சத்தாலும் இவர் போய் உள்ளே போய் உட்கார வச்சுட்டு இருப்பாப்புல. ஆனால் முக்கியமானது உங்களுடைய பேஸ் லைன் பில்லர் முத்துக்குமார், அவரை பற்றி பேசவே மாட்டாங்க. அவருக்கு ஒரு மணிமண்டபம் கிடையாது, அவருக்கு ஒரு வீர வணக்கம் கிடையாது. அவரை மறந்துட்டாங்க, அவ்வளோதான். நிறைய பேருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு முத்துக்குமார்னா யாரும் கூட தெரியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, சீமான் உங்களுக்கான தலைவரா, உங்களோட விடிவெள்ளியா? உங்க விடிவெள்ளியை போய் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா அது பெரிய இந்த பெட்டர் மாஸ் பல்ப் மாதிரி அடுப்புக்குன்னு புசுக்குன்னு இது என்னங்க புசுக்குன்னு போயிருச்சுன்னு சொல்லிட்ட மாதிரி கவுண்ட் பண்ணி அமைக்கி விட்ட மாதிரியா. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியும்? அது எரியிற வரைக்கும் தான் உனக்கு பிரகாசமா தெரியும். மின்னுவதெல்லாம் பொண்ணு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஈசல்களை பார்த்து வாழ்க்கையை இழந்துடாதீங்க. போய் பறந்து 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 ஆகாயத்தை சென்றடைஞ்சிடலாம் நினைக்காதீங்க, முடியவே முடியாது. உண்மைன்ற ஒரு விஷயம் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்து ஆகணும். லேட்டாக வரும்,
பட் வர அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குது. அதை நான் நம்புகிறேன். உண்மைக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கான நேரமும் காலமும் அமையும் போது அதற்கான தகுந்த பதிலடி நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ வரக்கூடிய இயராக்கள்லாம் பாசிட்டிவிட்டியாக மாறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மனிதர்களுக்கு ஃபேவராக நடக்கிற மாதிரி தெரியுது. தயவு செய்து புரிதலை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டியாக வரும்போது அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா மனித குலம் தப்பி பிழைக்கும். அதை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா எதிரிகள் இதை பயன்படுத்திக்கிட்டு சூழ்ச்சி செஞ்சு அவன் திருப்பியும் ஒரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் இந்த பூமியை நாசக்காடாக மாற்றுறதுக்கு அவனுக்கு பாதையை ஓப்பனாக திறந்து வச்ச மாதிரி ஆயிரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ட்ற பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேனலாம் பண்ணேன் எஸ்ன்ற சம்பளம் தட்டி விடுங்க. ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. விஜய் ஆண்டனியை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். விஜய் ஆண்டனி இருக்கார்ல, அவர் எடுக்கிற படங்கள்லாம் இனிமேல் ரொம்ப மெசேஜ்ஃபுல்லான படம் தான். அவங்களுடைய மனைவியும் இவரும் ஒரே ஆண்டு சம்திங் ஒரே மாதத்தில் பிறந்திருக்காங்க. ஒரே ஏஜ், அவங்க சேம் ஏஜில் பிறந்திருக்காங்க. சம்திங் ஃபிஷிங்காக இருக்குது. ஸோ அப்புறம் அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைய ஒருத்தவங்க வந்து அவங்கள மாய்த்து கொண்டாங்க. இவர் எடுக்கிற படங்கள் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெசேஜ்ஃபுல்லான படமாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான படங்களாக தான் இருக்கும். அதில் மெசேஜ் இருக்குது. அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மூவி கிடையாது. விஜய் ஆண்டனியோட படங்கள் ஃபுல்லாக வெறும் என்டர்டெயின்மெண்ட் மூவி கிடையாது, மெசேஜ் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டு இந்த பச்சையை குத்திட்டு என் தலைவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பெற்று வளர்த்து ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்க வச்சு ஒரு பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சா நீ போயிட்டு என் தலைவனுக்காக என்ன வேணா பண்ணுன்னு சொல்லி தெரிவேன். இவ்வளோதான் அவங்களோட அறிவு. அடிக்கடி அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான் சொல்லுவாங்க, யாரோ இயக்குறாங்கன்னு. யாரும் இயக்கலன்னா இந்த நிமிஷம் வர வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார். இப்பவே கண்ண கட்டுது. Who is this guy?